நீங்கள் வழிபடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கொஞ்சம் பக்கத்தில் கையை கொடுத்து சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாகவே இருக்க மாதிரியே தெரியலையே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். ஆமாம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் மூப்பருக்கு வெளிப்பட்டிருக்காரு. அல்லேலூயா. அப்போ சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் பிசாசுக்கு பிடிக்காது. நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஆமாம், பிசாசுக்கு கொண்டாட்டமாயிரும். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பிசாசுக்கு திண்டாட்டமாயிரும், அவன் ஓடியே போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சங்கீதம் 16 நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 16, இந்த சங்கீதத்தையும் தாவீது தான் பாடியிருக்கிறாரு. மேலே சொல்லப்பட்டிருக்கு, தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன கீதம். சரி, இதில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதில் முதல் வசனத்தை பாருங்க. தேவனே என்னை காற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும் உம்மையே நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பேசுகிற காரியம், நம்ம யாரை நம்பி இருக்கணுமா? கர்த்தரையே நம்பி இருக்கணும். தாவீது ஏதோ பிரச்சனையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை காப்பாற்றும், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். நீங்கள் தான் என்னை என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். நீங்கள் தான் என்னை விடுவிக்க முடியும். அதனால் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அப்போ நாமளும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃபேஸெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க. தனியாக கூப்பிட்டு விசாரித்தா நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய காரியத்தை சொல்லுவீங்க. அப்போது இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம், கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்தோ, எந்த பிரச்சனையை குறித்தோ, தேவைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ, எதை குறித்துமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரை உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அடுத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரையாமோ நம்பி நீங்கள் ஒருவேளை ஏமாந்து போயிருக்கலாம், ஒருவேளை தோற்று போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த சகோதரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வருஷமாக உதிரப்போக்கு வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் என்ன பண்ணுறா? ஒவ்வொரு வைத்தியராய் பார்க்க போகிறாள். ஆனால் அவளுக்கோ கொஞ்சம் கூட சுகமே கிடைக்கல. அவளும் ஒவ்வொரு டாக்டராய் நம்பி ஒவ்வொரு டாக்டர்கிட்டையா இப்போ என்ன பண்ணுறா? வைத்தியம் பார்க்குறா. ஆனால் எந்த டாக்டராலையுமே அவளுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் மார்க் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா